ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆண்டின் இறுதி காலங்களிலே, இறுதி நாட்களிலே நாம் பிரவேசித்து இருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் மற்றொரு காலை பொழுதிலே உங்களோடு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 23:2 இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். எத்தனை அற்புதமான வார்த்தை! நல்ல ஒரு மேய்ச்சலை இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்தார், பராமரித்தார். அதெல்லாம் நம்ம கண்ணார கண்டோம், வாழ்க்கையில் அனுபவித்தோம். இல்லை என்றால் எத்தனையோ துன்பங்களின் மத்தியிலும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஒன் பை ஒன், ஒன்றாக யோசித்து பாருங்க. எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், சரிங்களா? ஆனால் அதன் இறுதி பகுதியை கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? செய்ய வேண்டிய மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். வாழ்க்கையிலே அமர்தல் என்பது மிக மிக முக்கியமானது. துரிதமாய் ஓடுகிறோம், துரிதமாய் பிரயாசப்படுகிறோம். அமர்ந்திருக்கிற அனுபவம் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஆகாய தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் இருக்கிறீர்கள், பணத்தை சம்பாதிக்கணும் பொத்தலான பையிலே போடுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அமர்தல் நம்முடைய வாழ்க்கையில தேவை. எப்போ பரபரப்போடு இருப்போம்னு சொன்னா நமக்குள்ளே ஒரு சோர்வு, நமக்குள்ளே ஒரு வேதனை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? சிலர் சொல்லுவாங்களா, நம்ம பொழப்பு நாய் பொழப்புன்னு சொல்றாங்க. அதை போல ரொம்ப சோர்ந்து போகிறோங்க இல்லையா? துரிதமாக ஓடுறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், எல்லாம் பண்ணுறான். ஆண்டவர் பார்த்தார், இந்த ஆளு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி, நீ பேசாமல் போய் ஒரு இடத்த உட்காருன்னு சொல்லி அவனை உட்கார்க்க வைக்க நிலைமைக்கு கொண்டு வராரு. அவன் கேரி தாற்றண்டியில் ஓடுகிறான், சூரியச்செடி பக்கத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நல்லா ரெஸ்ட் கொடுத்து தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து, எலியாவே உனக்கு என்ன நேர்ந்தது, கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாரு. அவன் புலம்புறான், ஐயோ நான் ஒருத்தன் தான் இருந்தேன், என்னை கொண்டுட்டாங்க. நீ ஒருத்தன் சொல்லாதப்பா, பாகாலுக்கு அடிபணியாத மக்கள் இந்த தேசத்தில் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். உனக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் பாடுன்னு நினைக்காத ஐயா. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை அதுதானே. சங்கீதம் 46 பாருங்கள், எத்தனையோ போராட்டங்கள், ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன். இப்படிலாம் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுங்களா? ஒரு சுனாமி வரும் முன்னாடி நம்ம என்ன பாடுபாட்டு என்ன ஒப்பாரி வச்சோன்னு உலகுக்கே தெரியும். அவ்வளவு பாடுகளும் அவ்வளவு வேதனம் அடைந்து இருக்கிறோம் அல்லவா? இல்லை நான் என்னப்பா ஆண்டவர் பண்றது? நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். We have to sit, be still. அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீ பல சத்தங்களை உன் காதுகளை கேட்கலாம். எப்படி நம்ம வாழ்க்கை வாழ போகுது? எங்கள் வீட்டை யாவுக்கு வேலை இல்லை, அல்லது எனக்கு வர வேண்டிய வருமானங்கள் வரல, நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்ல, பி சிட் ஸ்டில், நோ ஐ ஆம் தட் காட். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயா, எதிரிங்க துரத்துன்னு தோத்துறாங்க, நான் என்ன பண்றது இல்லை, என்ன செய்ய போறேன்? இதான அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொந்தளிப்பு. முன்னாடி செங்கடல், பாஞ்சு செத்துலாம் நினைச்சா கூட பயமா இருக்கு. பின்னாடி அடிமை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு எகிப்தியர் ஆர்மியோட புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை தான். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கே, எனக்கு அது இல்லையாக்கும் இது இல்லையாக்கும், கை அப்படி போகுது, கால் இப்படி போகுது, நெஞ்சு படபடம் நடிக்குது, எல்லாம் சரிதாங்க. கொஞ்சம் ஐயம்மா, கொஞ்சம் உட்கார்ந்துருப்பியாம்மா, உன் மூச்சை இழுத்து விட்டு, ஆண்டவரே எண்ணிப்பார் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை என்று சொல்லி எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா? ஆண்டவரே, இதில் நான் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இதில் நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நான் அமர்ந்திருக்கிறேன்ப்பா, எஜமானே அமர்ந்திருக்கிறேன். பைபிளில் பெஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங்னு சொல்லிங்கன்னா நான் சொல்லுவேன், அது அன்னாளுடைய அமர்ந்திருக்கிற ஒரு ஜபம். உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது, சரீரம் அசையவில்லை.
ஏலிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏம்மா நீ என்னவா பண்ற அந்த கேட்கிற கேள்வி வந்தது. அவள் சொன்னாள், என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஐ போர் அவுட் மை ஹார்ட். இருதயத்தை ஊற்றி விட்டேன். அதே போல புதிய ஏற்பாட்டில் எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு பார்த்த துப்பு தப்புன்னு விழுந்து அழுது புலம்புகிற ஒரு பெண் தான் மரியாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாட்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். வரப்போகிற ஆண்டை கர்த்தர் நன்மையினால் மாற்றி கொடுப்பார். இந்த வருடத்தில் நீங்கள் பட்ட பாடுகள் போதுமாம்மா? ஐயா நீ பட்ட பாடு போதும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒரு கம்பீர சத்தத்தோடு நீ புறப்பட்டு வெளியே வர கர்த்தர் அருள் செய்வார். அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தருவார். அற்புதமான ஆண்டை உங்களுக்கு தருவார். ஆமேன், ஆமேன்.